ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, நான் பொதுவாக ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இட் லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிடுவேன். பட் ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு நான் எழுதலாம் இல்லை. இட் லைக் விகடனில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி உள்ள ஒரு செக்ஷன் தான். நான் அதை பார்த்தேன். எனக்கு வந்துட்டு சரி ஓகே இதை பற்றி பேசுவோம் அப்படி மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஏதாச்சும் தப்பாக வராது. ஸோ எனிதிங் உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஹார்ட்லி சாரிங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நான் பேச போகிறது ராகுல் டிக்கி இருக்கார்ல, ஸோ இப்போ ரீசெண்டாக இறந்து போனார், அவரை பற்றி தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் இவர் இப்படி இல்லை, அப்படி இது இப்படி நடந்திருக்காது அப்படிங்கிற உங்களுக்கு சில வேர்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கலாம், மனசில் இருந்திருக்கலாம். அதனால வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ராகுல் டிக்கி வந்துட்டு திரும்ப வந்துட்டார். எப்படி, அதை பற்றி நம்ம வந்து வீடியோ பேச போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ராகுல் டிக்கி திரும்ப வந்துட்டாரா? ராகுல் அண்ணா திரும்ப வந்துட்டாரா? எப்படி, எங்க அப்படிமா இருந்துட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நானும் அப்படிதான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு யூடியூப்ல பார்த்தா அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா போட்டிருந்தாங்க. என்னடா அப்படின்னு வந்துட்டு அவரோட ஐடியா நான் போய் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அப்போ அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸோ தேவிகான்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு ராகுல் டிக்கி மாதிரியே வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் காமெடி வீடியோஸ். அவர் ராகுல் எந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்றாங்க. அதை பார்க்கும்போது வந்து நமக்கும் வந்துட்டு நல்லா இருக்கு, சூப்பர். திரும்ப வந்துட்டு அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஆக முடியாது, பட் ட்ரை பண்றாங்க, சூப்பர், நல்லா பண்றாங்க அப்படின்ட்டு. நான் என்னோட சில விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னு வந்துட்டு, நான் இவ இறந்ததுக்கு அப்புறம் நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு வீடியோ நான் வந்துட்டு எதிர்பார்க்கல, இது நடந்துடுச்சு. பட் என்னதான் கடுப்பா இருந்தாலுமே சரி, நான் வீடியோக்காக சொல்லலை, மனசுல இருந்து சொல்றேன். என்னதான் கடுப்பா இருந்தாலுமே சரி, என்னதான் இதுவா இருந்தாலுமே வந்துட்டு வீடியோ மொக்கையா இருந்தாலுமே அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண தோணாது. ரீல்ஸ் சொல்றேன், அந்த ரீல்ஸ் ஸ்கிப் பண்ண தோணாது. அப்படியே ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம கையை அறியாமலே வந்துட்டு ஒரு லைக்கை டக்குன்னு தட்ட வேணும். ஆனால் கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன், தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்த ரீல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்படி இருந்த ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவர் வீடியோ போட்டேன் நான். அதனால என்ன ஆச்சு, ஒரு மண்ணும் ஆகல. பட் என்னோட ஒரு மனக்குமுறல தான் அங்க நான் பேசிட்டு இருந்தேன். இப்போ இந்த விகடன் இன்டர்வியூல வந்துட்டு ராகுல் டிக்கி திரும்ப வந்துட்டாரா அப்படி மாதிரி ஒரு இதை வந்துட்டு இவங்க திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. எது, ராகுல் டிக்கி அவங்களோட ஐடியிலே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் தேவிகா வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த ரீல்ஸ் காமெடி வீடியோஸ் அவரை மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பண்ணும்போது அதை பார்க்கும்போது நமக்கும் வந்துட்டு நல்லா இருக்குப்பா, நல்லா பண்றாங்கப்பா, சூப்பர் அப்படி மாதிரி நமக்கும் ஒரு இது தோணுது, நம்ம மனசுலேருந்து வருது. அப்ப அந்த இதில் அவங்க இந்த இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த இன்டர்வியூ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, ராகுல் டிக்கியை வந்து நான் வந்துட்டு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு பழக்கம் ஆகி அவரை பிடிச்சி போய் அவங்க அம்மா தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ராகுல் டிக்கி அவங்களோட அம்மா தான் ஃபுல் சப்போர்ட்டா இருந்து எல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க மேரேஜ். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு அப்பா இல்லை, தேவிகா அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு அதனாலையும் ஒரு கூடுதல் பாஸ்வேர்ட்லாம் நிறையவே இருந்துச்சு. அண்ட் அந்த டைம்லேயே வந்துட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணும்போது ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி இந்த காமெடியா மேக்கப் எல்லாம் அந்த பவுடருக்கு தட்டுறது, கிளிப் வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு அந்த சேம் டைம்ல வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து அவங்க பண்ணும்போது நான் ரியலிஸ்டிக்கா நேரில் இருந்து பார்த்து நானும் சிரிச்சு இது பண்ணியிருக்கேன். பட் அப்பயே சொல்லியிருக்காரு என்கிட்ட வந்துட்டு, நான் நீங்க நிறைய வீடியோ பண்ணு, நீயும் பண்ணு, வா என் கூட பண்ணோன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது வந்துட்டு இவங்க இப்படி மேரேஜ் பண்ணி இப்படிலாம் ஆயிட்டு இருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அவரு ஒரு இதில் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. நான் வந்துட்டு ட்ரிபிளி லைக் வந்துட்டு டீச்சர் படிப்புன்னு நினைக்கிறேன், ஸோ கிளியர் தெரியல, அது வந்து நான் படிச்சிருந்தேன். அண்ட் அந்த இதில் வந்துட்டு மெஹந்தி போடவும் என்ன கற்றுக்கிட்டு, ஸோ அதில் தான் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதுல எனக்கு ஒரு 3000 சம்பளம் வந்துடும், ஒரு இது டேல வந்துடும். ஸோ அப்படிதான் எங்கள் ஃபேமிலி நாங்கள் ரன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். பட் திடீர்னு ஒரு இது ஆகும்போது வந்துட்டு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்ட்ரக் ஆகி அப்படியே வாழ்க்கை ஒரு போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் எங்க மாமியார் வந்துட்டு நல்லா தான் இருந்தாங்க. இட் லைக் வந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சது அவங்க தான். பட் அவங்க வந்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அவங்களோட அன்புக்காகவும் நான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல வந்துட்டு ராகுல் எந்த அளவுக்கு இப்ப இருந்தா அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் நான் இருந்து நானும் பண்ணுவேன், அவங்க என்கிட்ட என்ன பண்ணாலும் சரி நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போதே வந்துட்டு எனக்கு ராகுல் டிக்கியோட இந்த இன்ஸ்டாகிராம் இதை கொடுங்க, பாஸ்வேர்டை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது, மறந்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் சில ஏதோ
ஆவணங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எப்படியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ஐடியில வந்துட்டு திரும்ப இவங்க வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய அழுதுருக்காங்களாம். அந்த அழுகை வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்தாலே கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க. மேபி நான் வந்துட்டு பார்க்கலாம்னு நினச்சி பார்க்கும்போது ஆமா உண்மையிலேயே வந்துட்டு கண்ணில் ரெட்டாக தான் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் அழுதுருப்பாங்க, சம்டைம்ஸ் என்ன அழுதுருப்பாங்க, எப்படி அதை மறக்க முடியும்? ஸோ பிக் இம்பாக்ட் இல்லை, அது வந்துட்டு மனசு விட்டு மாறாது. ஸோ அப்படி அந்த ஒரு இதை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு வீடியோ பண்ண நிறைய சப்போர்ட் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் அந்த வீடியோ வந்துட்டு பார்க்கும்போதும் ராகுல்னா திரும்ப வந்துட்டாரு, ராகுல்னா உங்களுக்குள்ள இருக்காரு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். இப்போ நான் இதை பண்ணும்போது வந்துட்டு எனக்குள்ள அவரோட காமெடி சென்ஸ் நிறைய உள்ள வச்சுட்டு தான் போயிருக்காரு. அவர் எனக்குள்ளதான் இருக்காரு. எல்லாருமே வந்துட்டு அவர் போயிட்டாரு இப்படிலாம் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிருந்தாலுமே, இப்படி சொன்னாலுமே வந்துட்டு அவர் என் கூட தான் இருக்காரு. நான் சிரிச்சு பேசிட்டு தான் இருக்கேன், நான் ஜாலியாக தான் இருக்கேன். பட் என்ன பண்றது, அவர் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கஷ்டம் மட்டும்தான் எனக்குள்ள இன்னும் இருக்குது. எனக்கு இப்போ வயசு வந்துட்டு 21 ஆகுது. ஸோ இந்த நிலைமையில வந்துட்டு ஒருத்தவங்களுக்கும் இப்படி ஒரு துயரமான ஒரு நிகழ்வு வந்துட்டு நடந்தா அது எந்த அளவுக்கு ஊர்க்காரங்க மத்தியில எந்த அளவுக்கு இதாகும் அண்ட் வந்துட்டு அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இதே சேம் டைம்ல வந்துட்டு நான் எங்க போனாலும் இன்னும் ஓரளவுக்கு மதிக்கவே மாட்டுறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது தான் சரி என்ன பண்றேன்னு தெரியாம தான் வந்துட்டு ஓகே நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படி மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை தாண்டி ராகுலனா திரும்ப வந்துட்டாங்க, ராகுலனா வந்துட்டு திரும்ப இது வந்திருக்காங்க. ஸோ உங்களை பார்க்கும்போது ராகுலை பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்க பண்ற சில விஷயங்கள்ல ராகுல் மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படி மாதிரி. அது என்ன பண்ண வந்துட்டு ராகுல் அவங்களோட ஆசை என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே தான் நானும் வந்துட்டு இப்போ கையில் எடுத்துக்கிறேன். நானும் இப்போ எல்லாரும் சிரிக்க வர்றது தான் நான் ஆசைப்படுறேன். அண்ட் அதை தாண்டி வந்துட்டு இந்த இதுல எந்த அளவுக்கு எனக்கு எதிர்ப்பு வந்தாலும் சரி, எந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப என்னை ரொம்ப இதாக திட்டினாலும் சரி, நான் வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்க போறேன். அண்ட் எல்லாரும் சந்தோஷப்படுத்துறதுக்காக சிரிக்க வைக்கிறதுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதோட முடிச்சுட்டாங்க இந்த இன்டர்வியூ. அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரு தாட்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இதை பார்க்கும்போது யா சூப்பர் செமையான ஒரு கம்பேக்ட். அப்படியே கட் பண்ணா வந்துட்டு ராகுலின் அவள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இன்ஸ்டால போடுற ரீல்ஸ் மட்டுமே அங்க ஷேர் பண்ணாம உங்களோட ஓன் தாட்ஸை வந்துட்டு ஒரு வீடியோஸா போடுங்க. அண்ட் வந்துட்டு உங்களோட விஷன்ஸை வந்துட்டு நிறைய போடுங்க. நீங்க என்ன மாதிரி இருக்க நினைக்கிறீங்க, என்ன பண்ணீங்க, என்ன பண்ணாம இருந்தீங்க, ஸோ எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்துட்டு ஒர்க் பண்றீங்க புரியுது, பட் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு நான் ஒரு ராகுலரோட ஃபேனா தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது எனக்கு பிடிக்காம தான் சொன்னேன், பட் எனக்கு அதை தாண்டி அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஸ்கிப் பண்ண தோடான்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். பட் அந்த ஒரு சில லைட்டா அப்படி இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு அவரோட நினைவுகளை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, வருத்தப்படாதீங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதை தாண்டி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, விளாக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. ரீல்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணாம நிறைய பண்ணுங்க. அண்ட் நானும் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன், எங்களோட டீமும் சப்போர்ட் பண்ணுவாங்க. டீம்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றேன். ஒரு தாட் வைஸ் வந்துட்டு அது மட்டும் தான், நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுங்க. நிறைய விஷயங்கள் இன்ஸ்டால போடுறது மட்டும் போடாம நிறைய வீடியோஸா எடுத்து அதை நீங்க எடிட் பண்ணோட பரவாயில்ல நார்மலா போட்டு விடுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ராகுலின் அவள் கண்டிப்பா அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க அண்ட் நிறைய சந்தோஷமா இருப்பீங்க. அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன் இட். அண்ட் வந்துட்டு தொடர்ச்சியா எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு புது முயற்சியா இருக்கு, சூப்பரா இருக்குது, என்கரேஜ். அண்ட் வேற சொல்றது அப்படின்னா வந்துட்டு ராகுல் திரும்ப வந்துட்டார்.